டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியை மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. 5-6 காஞ்ச மிளகாய், எலுமிச்சை அளவு புளி, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். அடுப்பில் வாணலி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செவந்ததும் வெளியில் எடுத்துகிட்டு பொடி பண்ணிக்கோங்க. அதே வாணலியே 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ நல்லா சீக்கிரமாக வறுபடும். காரம் அதிகமான மிளகான்றதுனால நான் 5 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தொக்கை நம்ம புளி போட்டு செய்கிறதுனால 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா திக்காகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா திக்காகி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி தொக்கை இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். சூடான சாதத்து கூட இந்த கொத்தமல்லி தொக்கும் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்ணாடி பாட்டிலை அலசி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தொக்கை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.